A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின் கோட் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை வருகின்ற 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. அன்றைய தினமே முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என பேரவைத் தலைவர் அன்பழகன் தகவல். புதுச்சேரியில் கனமழை காரணமாக தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சுவரை ஒட்டி தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்த முதியவர் உயிரிழந்தார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின் கோட் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைப்பு. புதுவை மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-26ஆம் கல்வியாண்டில் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உள்ளிட்டோர் தலைமை விருந்தினர்களாக பங்கு பெற்று மாணவர்களுக்கு மழை அங்கிகளை வழங்கினர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆர்பர்ட், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்களின் தனித்திறனை எடுத்துரைக்கும் வகையில் சிலம்பம் உட்பட பல்வேறு தற்காப்பு கலைகளை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் செய்து காட்டி அனைவரது பாராட்டியும் பெற்றனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நடந்த இந்த நிகழ்வு அவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சட்டப்பேரவை வருகின்ற 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. அன்றைய தினமே முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என பேரவைத் தலைவர் அன்பழகன் தகவல். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் மே மாதம் 20ஆம் தேதி அன்று பேரவை கூடத்தில் நடைபெற்றது என்றும், அன்றைய தினம் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின்பு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சட்டப்பேரவை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் கூட்டப்படுகிறது என்று தெரிவித்தார். அன்றைய தினம் காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டப்பேரவையில் உரையாற்றுவார். அன்றைய தினமே 3 மணி அளவில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் ஆண்டிற்கான 14.100 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார் என்றும், துணைநிலை ஆளுநர் உரை மற்றும் முதல்வரின் பட்ஜெட் உரை நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படும் என்றும் தகவல் தெரிவித்தார். அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் பேரவை நடைபெறும் என முடிவெடுக்கப்படும் என்று கூறிய அவர், ஒரே நாளில் ஆளுநர் உரை, பட்ஜெட் தாக்கல் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் நடந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். குருமாம்பேட் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். அப்போது அவர், அரசு வழங்கும் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்தி விடாமுயற்சியுடன் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில் அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். முத்திரையர்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்து 1.5 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரை கண்டதும் 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பி ஓட முயன்ற ரெட்டிச்சாவடி பூசாரி பாளையத்தை சேர்ந்த ஷர்மா மற்றும் வீராம்பட்டினம் சிங்காரவேல் நகரை சேர்ந்த கோகுல், பூமியான்பேட்டை ஜவஹர் நகரை சேர்ந்த நரேந்திரன், ரெட்டியார்பாளையம் லூயிஸ் ரெட்டியார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா, பூத்துறை காசிபாளையத்தை சேர்ந்த ரோஹித் ஆகிய 5 பேரை போலீசார் விரட்டி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. 250 கிராம் கஞ்சா, 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சர்மா அளித்த தகவலின் பேரில் அவரது வீட்டு அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 340 கிராம் கஞ்சாவையும் போலீசார் கைப்பற்றினர். இதன் மூலம் மொத்தம் 1 கிலோ 590 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
கைது செய்யப்பட்ட கோகுல் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை வழக்கும் சர்மா மீது போக்சோ வழக்கும் நிலுவையில் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் பிடிப்பட்ட 5 நபர்களும் 18 வயதுக்குள் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமிப்பிள்ளை தோட்டத்தில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா, பக்தர்களுக்கு அன்னதானம். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், பகத்சிங் நகர், வெள்ளவாரி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனை முன்னிட்டு மூலவெற்றி விநாயகர் இளைஞர் குழு சார்பில் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இதில் குழு நிர்வாகிகள் நாகராஜ், விநாயகமூர்த்தி, பூபதி, செல்வம், ராஜேஷ், கார்த்திக், புகழ்மணி மற்றும் சேகர், வினோத், டிங்கர், கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கு பெற்று பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர். மேலும் திருவிழாவை ஒட்டி நடந்த அன்னதானத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு பெற்று பயன்பெற்றனர். இளைஞர் குழுவினரின் இந்த சமூக நலப்பணியை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பாராட்டினர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என மருத்துவமனை சார்பில் மார்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடந்த இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி மார்டின் அறக்கட்டளை சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருந்து உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். இதில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்டின் குழும CSR மேலாளர் திவாகரன், காமராஜர் நகர் தொகுதி குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமாராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குநர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் NR காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ்கண்ணன் மற்றும் அக்கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகே இருந்து அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கனமழை காரணமாக தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சுவரை ஒட்டி தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்த முதியவர் உயிரிழந்தார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் லாரி முனையம் அருகில் தனியார் கொரியர் கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனியை சுற்றி 15 அடி உயர மதில் சுவர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த மதில் சுவர் நேற்று இரவு 9 மணி அளவில் திடீரென இடிந்து சுவர் கீழே தள்ளுவண்டியில் உணவு கடை நடத்தி வந்தவர்கள் மீது விழுந்தது. அதில் கடையில் இருந்த ஊழியர்கள், மழைக்காக ஒதுங்கி நின்றவர்கள் மதில் சுவர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டு அலறினர். தகவல் அறிந்த புதுச்சேரி கோரிமேடு தீயணைப்பு வீரர்கள், போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த DIG சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன், SP ஸ்ருதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டு துரிதப்படுத்தினர்.
தற்பொழுது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 2 பெண்களை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் முதியவர் ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாலூட்டல் ஆலோசகர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகள், சரியான பாலூட்டும் முறைகள் மற்றும் தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். 60க்கும் மேற்பட்ட புதிய தாய்மார்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் தாய்மார்கள் தங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை முன்வைத்து அதற்கான விளக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அக்ஷயா மற்றும் புவனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசத்தை காப்போம் பிரச்சார நடைப்பயணம் துவங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேசத்தை காப்போம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட பிரச்சார நடைப்பயணம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு சாலையில் துவங்கியது. மாநில செயலாளர் வீரபாண்டியன் நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நடைப்பயணத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், வேலையின்மை ஒழிப்பு, தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெறுதல், விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, சிறு குறு தொழில்களுக்கு நலவாரியம் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் வீரபாண்டியன், விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும், மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி அவற்றை அரசின் முழு பொறுப்பில் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆடி பெருவிழா 2ஆம் நாள் விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கல் நீரம்மன் ஆலய ஆடி பெருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து வீதி உலா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்த் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு விழா குழுவினர் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறும் 9ஆம் நாள் விழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. எம்எல்ஏ கார்த்திகேயன் பிறந்தநாள் பொறையூர்பேட்டில் அபிஷேகம், கேக் வெட்டி 500 பேருக்கு அன்னதானம். புதுச்சேரி மாநிலம் முசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு பொறையூர்பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. முன்னாள் ஆணையரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான சுந்தரராசு தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவரது கையால் சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக ஜேஇஎம் கலைநாகன் மற்றும் ஊர் நாட்டாண்மைகள் எஸ்கே சரவணன், தேவராஜு, கார்மேகன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழாவை ஒட்டி நடந்த பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத திருவிழா நடைபெற்றதில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நடந்த பால்குட ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பக்தியுடன் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பால்குடங்களை பெண்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அருளை பெற்றனர். இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். திருவிழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் அம்மனின் அருளை பெற்றது குறிப்பிடத்தக்கது.
குயவர்பாளையம் முத்துக்குமாரசாமி திருக்கோவிலின் 84ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை பால்குட ஊர்வலத்தை ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு முத்துக்குமாரசாமி திருக்கோவிலின் 24ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்து பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் ஓம் சக்தி சேகர் அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் உபயதாரர்களாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அவர்களின் உபயத்தில் விழா சிறப்பாக துவங்கியது. நூற்றுக்கணக்கான பெண்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் ஏற்று லெனின் வீதியில் அமைந்துள்ள ஜெயம்கொண்ட மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு செல்லபெருமாள் கோவில் தெரு, கருணாகரப்பிள்ளை தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வந்து முத்துக்குமாரசாமி திருக்கோவிலை வந்தடைந்தனர். அங்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் ஓம் சக்தி சேகர் அவர்கள் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் தனி அதிகாரி குமரன், RVR வெங்கடேசன் மற்றும் தம்பா, வாசு, வரதராஜ், முனிரத்தினம், விஷ்ணு, அருள், மணிமாறன், வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சூப்பர் எல் நீனோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறையினரிடம் மஜ்லிஸ் கட்சி சார்பில் மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தலுக்கு முன்பு துவங்கி பாதியிலேயே நிறுத்தப்பட்ட சாலை பணிகளை உடனடியாக முடித்திடவும், பூத்துறையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைக்கவும் வலியுறுத்தி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் ஷாஜஹான், சூப்பர் எல் நீனோ தாக்கம் காரணமாக காரைக்காலிலும் கடுமையான வெப்ப அலை மற்றும் திடீர் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டி மாவட்டம் முழுவதுமாக வடிகால், மழைநீர் வாய்க்கால்கள் மற்றும் நீர்வழி தடங்களை தூர்வாரி சீரமைக்கும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சாலை பணிகள் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து நிறைவேற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆய்வக சேவை முடங்கியுள்ளதால் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று போராளிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் கடந்த 3 நாட்களாக மலம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாக காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேவையான எரிவாயு சிலிண்டரை உடனடியாக வழங்கி ஆய்வக சேவையை மீண்டும் தொடங்க மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் காரைக்கால் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று காரைக்கால் போராளிகள் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின் கோட் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை வருகின்ற 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் கூடுகிறது. அன்றைய தினமே முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என பேரவைத் தலைவர் அன்பழகன் தகவல். புதுச்சேரியில் கனமழை காரணமாக தனியார் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் சுவரை ஒட்டி தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்த முதியவர் உயிரிழந்தார். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.